மழைக்காலம் வந்துருச்சு. மழைக்கால நோய்கள் தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை ஏற்கனவே கடந்த வாரம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு மக்கள் நல்வாழ்வுத்துறை, ஊரக உள்ளாட்சித்துறை, நகர்ப்புற உள்ளாட்சி துறைகளின் மாவட்ட அளவில், மாநில அளவிலான அலுவலர்கள், 10க்கும் மேற்பட்ட துறை செயலாளர்கள் உள்ளிட்ட IAS அலுவலர்கள், நானும் நகர்ப்புற உள்ளாட்சித்துறையின் அமைச்சர் அவர்களும் கலந்து கொண்ட ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை நடத்தி ஒவ்வொரு மாவட்டத்திலும் மழைக்காலத்தில், குறிப்பாக வடகிழக்கு பருவமழையின் போது எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தான விளக்கங்களை எடுத்து கூறி ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு இடத்திலும் எந்த மாதிரியான பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்தந்த மாவட்டங்களில் அந்தந்த மாவட்டங்களைச் சேர்ந்த இதுபோன்ற துறை சேவைத்துறைகளைச் சேர்ந்த அலுவலர்கள் கூட்டங்களை நடத்தி பாதுகாப்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார்கள். நம்முடைய DME அவர்கள் இந்த கூட்டத்தில் சொன்னதைப் போல எல்லா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும், இன்றைக்கு மாவட்ட அரசு மருத்துவமனைகளிலும் கடந்த காலங்களில் எங்கே எல்லாம் அதிகப்படியான மழை பொழிவுக்கு மழைநீர் கல்லூரிகளையும் மருத்துவமனைகளையும் பாதிப்புக்குள்ளாக்கியதோ அந்த இடங்களில் எல்லாம் இப்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் கடந்த 2-3 ஆண்டுகளாக மழைக்கு தண்ணீர் தேங்குவது என்பது இருந்தது. அதற்கு காரணம் அங்கே ஒரு மெட்ரோ ரயில் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காரணத்தினால் அங்கே ஏற்கனவே இருந்த மழைநீர் வடிகால் துண்டிக்கப்பட்ட நிலையில் அந்த மருத்துவமனைக்கு தண்ணீர் புகுவது இயல்பாக இருந்தது. இப்போது அது சரி செய்யப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி மருத்துவமனையில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னால் பெய்த மிகப்பெரிய பாதிப்பின் போது தூத்துக்குடி மருத்துவமனை, ஏரல் போன்ற பகுதிகளில் இருந்த மருத்துவமனை எல்லாம் பெரிய பாதிப்புக்குள்ளானது. அப்பொழுது மிகப்பெரிய அளவிலான அந்த கிளவுட் பஸ்ட் என்று சொல்லக்கூடிய அளவிலான மழை பாதிப்பு. அதைத் தொடர்ந்து இந்த ஆண்டுமே தூத்துக்குடியில் பெரிய அளவில் ஒரே நாளில் மிகப்பெரிய மழை பொழிவு. அப்போதும் கூட வந்த அந்த சிறிய பாதிப்பு உடனடியாக போக்கப்பட்டிருக்கிறது. இப்போது மருத்துவமனைகளிலும் மணல் மூட்டைகள் போன்ற பல்வேறு வசதிகளும் ஏற்கனவே எங்கே எல்லாம் மழைநீர் தேங்கியதோ அங்கே எல்லாம் மாவட்ட ஆட்சி நிர்வாகமும் பொதுப்பணித்துறையும் இணைந்து அந்த பாதிப்புகளை சரி செய்திருக்கிறது.